காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அந்த ஜெபத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்போது நம் புதிய வருட செய்திக்காக நாம் செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் முடிந்தவங்க எழுந்து நிற்கலாம். உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்போ வேறு எதுவும் போடாதீங்க, வசனத்தை வாசிக்கணும். நீங்கள் எழுந்து நின்று வாசிங்க. பைபிள் எடுத்து வாசி. ரெண்டு ஏற்பாட்டிலும் சேர்ந்து கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது பழைய ஏற்பாடு என்னாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 19வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 19வது வசனம். அது வாசிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. நாம் எல்லாரும் இங்கே நிற்பதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை பேசாதீங்கப்பா, பயங்கர சண்டை வாக்குவாதம் போயின்னு இருக்குது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம், வேத வாசிப்பு, யுத்த ஜெபம், ஊழியம், பரிசுத்தம், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட காரியம் அந்த வார்த்தை தான் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் என்ன செய்யுது, அது தாங்குகிறது. சரிங்களா? அதனால் அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கர்த்தர் இதை நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வேதாகம கலைச்சாலையில் படித்திருக்குன்னா தெரியும், இந்த வேதம் நம்ம கையில் வருவதற்கு பல சரித்திரம் இருக்குது. இது ஈஸியாக இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை நம்ம இந்த பைபிளை வந்தது இந்த ஜென்ரேஷன் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பல பேர் உயிரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, எரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் கடந்து யாராலையும் இந்த வார்த்தையை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தி 19வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. செய்யாது இருப்பாரோ அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27 அதிகாரம் 25வது வசனம். அதோட தொடர்ச்சியாய் நாம் வாசிக்க போகிறோம். இதை வாசித்த பிறகு திரும்பி இந்த 2 வசனத்தை நல்ல சத்தமாய் வாசிப்போம். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 2 சேர்ந்து வாசிக்கலாமா? அப்படியே படிச்சுங்க. 19 வாசிச்சு திரும்பி இதை வாசிக்க போகிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். மறுபடியும் அங்கே வாங்க, 20வது வசனத்தை சேர்ந்து வசிக்க போகிறோம். 23:20 அடுத்த வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. 20 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படியே உட்காரலாம். அந்த இடத்துல லைவ் வரல, அங்கே இருக்கிறாங்க, அது யாராவது ஒருத்தர் பாருங்கள். கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுங்க. அவ்வளோ பிளான் பண்ணி ப்ரோஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணுன்றது முன்னாடியே என்ன செய்யணும், யோசிக்கணும். அதுதான் ப்ரோஆக்டிவ்னஸ்.
இப்போது அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம். வருவாங்க சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வருவாங்க. ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வந்தோடனே இல்லைங்களா, ஒரே ஒரு அசடு சிரிப்பு என்ன செய்வான், சிரிப்பான். ஆஹாஹான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்குங்களா, நான் உங்களை என்ன செஞ்சேன், ஏமாத்தினே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் தலையில் அடிச்சுட்டு, டே உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லி முதல் முறை அவங்க ரொம்ப கொஞ்சம் விளையாட்டாக எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு ஐயோ ஓனா வருது என்ன செய்யறான், கத்துறான். அதே போல ஜனங்க ஓடி வராங்க, பார்க்குறாங்க. உடனே நம்ம பசங்க சொல்லுவாங்களே ஏப்ரல் ஃபுல், அது மாதிரி சொல்லிப்பார். இந்த முறையும் பெரியவர்கள் என்ன செய்தாங்க, பொறுத்துட்டாங்க. திருப்பியும் 2 நாள் கழிச்சு என்ன செய்யறான், அதே காரியம் செய்யறான். என்னாச்சு, முதல் முறை ஒரு 50 பேர் ஓடி வந்தாங்க, அடுத்த முறை ஒரு 30 பேர் ஓடி வந்தாங்க. அப்படியே போய் கடைசி முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் வந்தாங்க. உண்மையா ஒரு வேலை என்ன வந்துடலாம், ஓனா வந்துட்டா அந்த ஆடு
பாதிக்கப்படுமே, அந்த பையனும் பாதிக்கப்படுவனே சொல்லிடும். ஒரு நாள் திடீரென்று ஓனா வருதுன்னு கத்துறான். உண்மையாவே என்ன வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு பார்த்தா ஒருத்தரும் என்ன செய்யல, வரவே இல்லை. ஓனா வந்து எல்லா ஆட்டையும் என்ன செஞ்சிச்சு, சாப்பிட்டு போயிடுச்சு. அப்பதான் அவன் போய் கேட்கறான், ஒவ்வொருத்தரா கேட்கறான், அவ்வளோ கத்துனே ஏன் வரல? அட போடா பைத்தியக்காரா, நீ என்னைக்கு உண்மைய பேசி இருக்கிற, உன்னை எதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும், நம்ப முடியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுப்பீங்க, ஜானி ஜானி எஸ் பாப்பா, அப்ப எதுவும் பண்ணாதீங்க, நல்லா தானே இருக்குது. ஜானி ஜானி அப்ப பழைய இதில் போயிடுச்சு. 18 சுகர் ஓ பாப்பா அப்படி சொன்னே வாயை தரன்னு சொன்னா என்ன செய்யும்? அது வாய் ஃபுல்லா என்னதான் இருக்குது, சக்கரை. 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்க பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை. அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதை மனதில் கொண்டுதான் பிலேயாம் தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அப்படின்னு சொல்ற. சின்ன பிள்ளைங்க அதிகமாய் பொய் சொல்லுவாங்க. என்னுடைய மனைவி என்ன 2 பிள்ளைகளுக்கு பொய் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவா, ஒரு நாள் நீ பொய் சொல்லுவே, நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ப மாட்டோம். ஏன்னா உன் மேல் எது போயிடும், நம்பிக்கை போயிடும். ஸோ ஒரு முறை அப்படிதான் திட்டி அழுவும் போது, இல்லைம்மா உண்மைம்மா, நான் சொல்றது உண்மைமானா அவங்க அம்மா கேட்கவே மாட்டுறாங்க. இல்லை இந்த வாட்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மைம்மா நம்புங்கம்மான்றா. இல்லை, நான் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஏன் அந்த நம்பிக்கை போது? இவர்கள் எப்போதுமே என்னதான் சொல்வார்கள், பொய் சொல்வார்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் பிள்ளைகளிடத்துல இல்லை மற்ற மனுஷரிடத்தில் வந்துவிட்டால் அதை நாம் என்ன செய்ய முடியாது, அதை சரி செய்ய முடியாது. இப்போ உங்களை பார்த்து கேளுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எல்லாருமே பொய் சொல்லியிருப்போம். ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது பெரிய சர்ச்சில், எவாஞ்சலிசம் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு, அதை போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் அவங்க பாவின்னு அதை சொல்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, யாரு தான் பாவி தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? யாருமே பொய் பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை பொய்யாவது பேசுவீங்க? 3 பொய்யாவது பேசுவீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொய் பேசுவீங்க? 1000 பொய் பேசியிருப்பீங்க. அப்போ ஒரு 30 வருஷம் வாழ்ந்து ஆனால் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும். ஆமா, தேவன் என்ன சொன்னாரு? புசிக்க வேண்டாம். இந்த அம்மா எதை ஆட் பண்ணிட்டாங்க? ஆமா, நம்ம லேடிஸ்க்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இதுதான். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க கூட எதை சேர்த்துருவாங்க?
ஒரு 9 விஷயத்தை சேர்த்து சொல்வதில் கில்லாடிகள். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ முதல் ஏவாள் என்ன செய்தாங்க? புசிக்கவும் வேண்டாம், தொட வேண்டாம். அடுத்து தாய் எப்படியோ அதே தான் பிள்ளை. காயின் யாரை கொலை செய்து விடுகிறான்? ஆபேலை கொலை செய்த தேவன் கேட்கிறாரு, அந்த இரத்த பலி எனக்கு கேட்குது. சொன்ன உடனே அவனும் என்ன செய்யறான்? நான் அவனுக்கு என்னது காவலாளியோ அப்படின்னு சொல்லி யார் போய் சொல்லுகிறா? காயின் போய் சொல்லுகிறான். அடுத்தது ஆபிரகாம் ஒரு பொய் சொல்லுகிறான். 12ஆம் அதிகாரத்தில் என்ன பொய் சொல்லுகிறான்? சொல்லுங்க, எல்லாம் வேதம் தெரிந்தவர்கள் தான். தன் மனைவியை சகோதரி என்று யாரிடம் சொல்லுகிறான்? எந்த ராஜாவிடம் சொல்லுகிறான்? எகிப்தின் ராஜாவிடம் சொல்லுகிறான். எகிப்து ராஜா தான் யாரு? பார்வோனிடம் சொல்லுகிறான். மறுபடியும் அமேலேக்கு ராஜா கூட சொல்லுகிறான். இதே தவறை யார் செய்கிறான்? ஈசாக்கும் சொல்லுகிறான். தன் மனைவியை என்ன சொல்லுகிறான்? சகோதரி. அதுக்கப்புறம் நியாயப்படுத்துறாங்க, அது வேற. அடுத்தது தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளும். ஈசாக்குடைய பிள்ளை யாரு? யாரா இருந்தா எனக்கு என்ன பாசு? ஈசாக்கு பிள்ளை யாரு? ஏசா யாக்கோபு. என்ன மாதிரி வருது? பொய்களே வளர்ந்த புலவர் பெருமாள். அப்ப கலக்குறீங்க. எந்த அதிகாரத்தில் இருக்குது? ஆமாம். அப்போ மனிதர்கள் பொதுவாக என்ன செய்வாங்க பாருங்க. ஆபிரகாம்ல ஆரம்பிச்சது ஈசாக்கு, அடுத்தது யாருக்கு வருது? யாக்கோபு. அப்பாவே ஏமாத்திடுறான். அப்பா கிட்ட போய் யாரும் சொல்றான்? ஏசான்றான். மனைவி ஏமாத்துறான், மாமனார் ஏமாத்துறான். இல்ல, ஆனா கர்த்தர் அவனுக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஸோ மனிதர்கள் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர். அதுக்காக பொய் சொல்ல என்கரேஜ்மெண்ட் இல்லை. கர்த்தர் அதை காட்டிலும் அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. யோசேப்போட சகோதரர்கள் ஒரு பொய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க தகப்பன் இடத்துல போய் யோசேப்பை ஒரு ஆடு என்ன செய்துட்டு, சரி ஒரு சிங்கமா கரடியா, அது சந்தேகமா இருக்குது பாஸ்டர். சிங்கம் அவனை என்ன செய்துட்டு பீறி போட்டது சொன்னோன்னே யார் நம்பிடுறா? யாக்கோபு நம்பிடுறான். சரிங்களா? அடுத்து மோசே ஒரு பொய் சொல்றான். முச்செடியில் ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு, நீ தான்ப்பா போகணும் அப்படின்னா மல்லு கட்டுறான். என்னால் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அதெல்லாம் தேவையில்லாம ஆண்டவர் யாரை அழைத்துட்டு வர்றாரு? ஆரோன் அழைத்துட்டு வர்றார். அடுத்து ஆரோன் ஒரு அற்புதமான ஒரு பொய் சொல்றான். இங்க நிக்கிற ஆரோன் இல்லை, சரிங்களா? அவன் நல்ல பையன். ஜிம்மு நீங்க கூட அப்படி சொல்ல, அங்கிள் ஒரு ஒர்க்கில் இருக்கிற அங்கிள் அப்படி. அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒர்க் அவுட்னு. இங்க என்னவோ மாறிச்சான். ஆமா, எங்க நம்ப முடியுதா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோல்டு எல்லாம் போட்டு உருக்கி போட்ட உடனே என்னவோ மாறிடுது. ஆமா, இப்படி பல பேர் சொல்லுது. சவுல் போய் சொல்லுகிறான். சாமுவேல் வருவதற்கு முன்பாக என்ன செய்யறான்? பலி செலுத்திட்டு கர்த்தரு கீழ்ப்படியாம அவன் பொய் சொல்வதை பார்க்கலாம். பழைய ஏற்பாடை நான் சொல்லிவிட்டேன். உன்னை ஒருத்தர் சொல்றேன், தாவீது பொய் சொல்லுகிறான். யார் இடத்துல பொய் சொல்லுகிறான்? உரியா கிட்ட சொல்றானா, உரியாவின் மனைவி கிட்ட சொல்றானா? உரியா கிட்ட என்ன செய்யறான்? அவன் பொய் சொல்லுகிறான். புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்க, அனனியா சப்பிரால். ஆமா, அவர்கள் விற்ற பணத்தை என்ன செய்யறாங்க? வஞ்சித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். பேதுரு பொய் சொல்லுகிறான். பேதுரு என்ன பொய் சொல்லுகிறான்? நான் ஆண்டவரை அறியேன் என்று சொல்லுகிறான். யூதாஸ் காரியோத் இயேசுவின் இடத்துல என்ன செய்யறான்? பொய் சொல்லுகிறான். அவன் காட்டி கொடுப்பதை என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். ஆண்டவர் அறிந்திருந்தான், மறந்துட்டான். ஏரோது ராஜா கிறிஸ்துமஸ் நாட்கள் தியானித்தோம். அந்த சாஸ்திரிகளுக்கு என்ன செய்யறான்? அவன் பொய் சொல்லுகிறான்.
ஸோ இப்படி பல பேர் பொய் சொல்லும்போது அதனால் வருகிற விளைவுகள் ஜாஸ்தி. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒரு பாலிசி எடுக்கணும் இல்லை, எல்ஐசி பாலிசி இல்லை, இல்லை எந்த பாலிசி எடுக்கணும், நேர்மை இல்லைங்களா? அப்படி அது தேவன் அதை நமக்கு விரும்புகிறார். ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் அது. இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் பொய் சொன்னதுனால நடந்த விளைவுகள் ஜாஸ்தி. ஒவ்வொன்றாக தியானித்தோன்னா அது பெரிய ஸ்டோரியாக போகும். ஏதாவது 2 மாத்திரம் உங்கள் நாவிலேருந்து அதை கேட்கிறேன். இல்லைங்களா? தாவீது பொய் சொன்ன, உரியா இடத்துல பொய் சொன்னதுனால அவனுடைய பிள்ளை என்ன செய்யப்பட்டது? சாகடிக்கப்பட்டது. அடுத்து ஒரு தீர்க்கதரிசனம், நீ மறைவில் செஞ்ச, ஆனால் உன் மறுமணி ஆட்டைகளை நான் எங்கே பாவம் செய்ய வைப்பேன்? வெளிச்சத்தில் பாவம் செய்ய வைப்பேன். ஆபிரகாமுக்கு எக்கச்சக்க பிரச்சனை, யாக்கோபுக்கு எக்கச்சக்க பிரச்சனை, ஆரோன் கொஞ்ச நேரம் மோசே போயிட்டு பொய் சொன்னதுனால எக்கச்சக்க பிரச்சனை. அனனியா சப்பீரால் பொய் சொன்ன உடனே அந்த இடத்துல உடனே என்ன போயிடுச்சு? ஜீவன் போயிடுச்சு. பேதுரு ஆதங்கப்பட்டு என்ன செய்கிறாரு? ஜெபித்துறாரு. அதனால் பாதிப்புகள் அதிகம். அதனால் உங்களை அன்போடு கேட்குறேன், நம்ம வாழ்க்கையில் எதை இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஜோன் செய்யலாமா? ஆனால் பொய் பேசாமல், ஒருவேளை தொழிலையோ வேலையிலையோ சில ஆதாயத்துக்காக, சில லாபத்துக்காக, சில வருமானத்துக்காக, சில பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்வதற்காக இங்கே இருக்கிற சகோதரிகள் உங்கள் புருஷன் இடத்துல பொய் பேசியிருப்பீங்கன்னா, சகோதரர்கள் உங்கள் மனைவி இடத்துல பொய் பேசியிருப்பீங்கன்னா, ஏமாற்றி இருப்பீங்கன்னா, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலான எஜமான ஏமாற்றிருப்பீங்கன்னா, பொய்யான கணக்கு கொடுத்துருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. ஆனால் கர்த்தர் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார், இனி நீ பொய் சொல்லாத, நீ உண்மையாக இரு. ஏன்னா நான் உண்மையிலவராக இருக்கிறேன். அதனால் உன்னிடத்தில் அந்த உண்மையை நான் எதிர்பார்க்கிறேன். சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறீங்க, கண்களை மூடி, ஏசப்பா நான் அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ரெப்பன்டன்ஸ், மனம் ஆறுதல், விருப்பம் உங்களிடத்தில் இருந்தால் கர்த்தர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் மனைவி பிள்ளைங்களை பயமுடுத்துவா, பொய் பேசுனா மூக்கு பெருசாக வளர்ந்துடும் அப்படின்வான். அதனால் அதை பார்த்துட்டு அவங்க பயப்படுவாங்க. ஒரு வாட்டி பொய் பேசிட்டுனா போய் கண்ணாடியை பார்ப்பாங்க, ஐயோ அம்மா சொன்னாங்க, எது பெருசாக வளர்ந்துடும்? மூக்கு பெருசாக வளர்ந்துடும். ட்ராவல் பண்ணும்போது நம்மள மாதிரி பொய் சொல்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. உங்களுக்காக ஒருத்தர் கோடம்பாக்கத்தில் காத்திருப்பார்கள். நீங்கள் அப்போ தான் நீங்கள் குரோம்பேட்டை தாண்டி இருப்பீங்க. அவங்க ஃபோன் மேலே ஃபோன் அடித்தோடனே தோ பக்கத்தில் வந்துட்டேன், அசோக் நகர் வந்துட்டேன்னுவீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது? இயல்பான ஒரு பொய். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேகமாக பார்ப்போம். இல்லை, 119ஆம் சங்கீதம் 160வது வசனம், பிதாவாகிய தேவன். அடுத்து தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 119 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமா, உம்முடைய வசனம் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம் என்றால் அது உண்மையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் என்ன செய்யாது? பொய் சொல்லாது. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தொடர்ந்து வாசிங்க. 3வது. ஹல்லேலூயா. போதும். என்ன சொல்லப்படுகிறது? பொய் உரையாத தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? நம்முடைய பிதாவாகிய தேவன் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் நான் தைரியமாக உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அது ஒரு மனுஷன் சொல்லலை, ஒரு போதகர் சொல்லலை, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அதான் அவர் எவ்வளவு வேணும்? பொய் உரையாத தேவன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன சொன்னார் என்பதை நினைவுபடுத்துங்கள். அதுதான் நான் போன பிரசங்கத்திலேருந்து அதை தொடர் நினைவு கூறுங்கள் சொன்னனே. உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த முறை கடந்த 2 வருஷம் ஒரு தலைப்பு கொடுத்தேன்,
போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஞாபகம் இருக்குல்ல, கர்த்தர் பலப்படுத்துகிற ஆண்டு. போன வருஷம் என்ன சொன்னேன்? விசாரிக்கிற ஆண்டு. இந்த வருஷம் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. இது அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார. எத்தனை நாள் நீங்க காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் வரும் நாட்களில் நிறைவேற்ற போகிறார். யோவானின் புஸ்தகம் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமா பண்ணினார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். சத்தியம் என்றால் உண்மை. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் ஆமாம். அப்ப அவரும் பொய் உரையாத தேவன். யோவானின் புஸ்தகம் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால். இல்ல 44 தொடர்ந்து வந்தீங்கன்னா அவர் பிசாசை பற்றி சொல்வார். நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா உங்க பிதாக்கள் சொல்றதை நம்புறீங்க. உங்க பிதா சாத்தான், அவனிடத்துல சத்தியம் இல்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. அவன் சொல்றதை நம்புறீங்க, நான் சொல்றதை என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்கன்னு சொல்லுவார். ஆதங்கத்தை அவர் சொல்லுகிறார். 45வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்க. கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு. அவசரப்பட்டு போய் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனாலும் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சொன்னது நடக்கலன்னு சொல்லி மசூதிக்கு போறவங்க இருக்கிறாங்க, போய் குறி சொல்ற இடத்துல கேட்கறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனை தீரல, ஏதாவது ஒரு பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லி என் பிரச்சனை தீர சொல்லி குறுக்கு வழியில போனாலும் கர்த்தர் சில வேளையில் அவங்களே என்ன செய்யறாரு, மன்னித்து அவர் முதல்ல அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார் என்றால் அவர் நிறைவேற்றுவார். ஆனால் எப்போ நிறைவேற்றுவார் என்பது உங்களுக்கும் அவரோடு இருக்கிற அந்த நடை தான் இருக்கிறது. ஆமீன் சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி என்ன வழி எடுக்காதீங்க, குறுக்கு வழி எடுக்காதீங்க. அந்த குறுக்கு வழி எடுத்தா உங்களுக்கு என்னது, அது ஆபத்து. ஸோ பிதாவாகிய தேவன் பொய் உரையாத தேவன், கிறிஸ்து சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 6:18 வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 6:18 வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:6 சொல்கிறது. 1 யோவான் 5:6, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார், அவர் சத்தியத்தை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார். திரியேக தேவன் 3 பேர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். நல்ல கவனிங்க. ஆவியானவர். ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர், அந்த கடைசி வார்த்தை நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆவியானவர் சத்தியமாகையால். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் யாரு? சத்தியம், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா?
நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆவியான காலத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து டைரக்டா தரிசனம் வந்து சொல்லியோ இல்லை பிதாவாகிய தேவன் சத்தத்தை கேட்கறீங்க இல்லையோ, ஆவியானவர் உங்க உள்ளுணர்வில் சில காரியத்தை அவர் செய்வேன், இதை உனக்கு அனுமதிப்பேன், இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு ஏவுதல் கொடுக்கிறார் பாருங்க, அது மெய்யான சத்தியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆவியான சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது உள்ளுணர்வுலேருந்து என்ன செய்யும்? அது வெளிப்படும். அதில் நீங்கள் பழகணும். அது சொல்லிட்டார்னா ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பொதுவாக தேவனுடைய குணம் இருக்குங்களா, அது வந்து உண்மை உள்ளவராய், அவர் நம்பிக்கை, அது ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ், ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை காண்பித்து தொடர்ந்து நம்ம அந்த வசனத்திலிருந்து பயணிப்போம். 31ஆம் சங்கீதம் 5வது வசனம் வேகமா. 31. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, சத்தியபரனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமா, அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுங்க? சத்தியபரனாகிய கர்த்தாவே. 86ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சத்தியம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் வேத வாக்கு, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், நம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து. போதும். அவர் ஒரு வாக்கு பண்ணினார் என்றால் அவர் எத்தனை காலம் உண்மையிலவராக இருக்கிறார்? எத்தனை தலைமுறைக்கு உண்மையிலவராக இருக்கிறார்? 1000 தலைமுறைக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரே, அதை செய்யலையே நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. சொல்லி 10 வருஷம் ஆச்சே, நிறைவேறலன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த வேத வசனம் சொல்லுது, அவர் 1000 தலைமுறைக்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தி 2:13 சொல்லுகிறது. 2 தீமோத்தி 2:13. வேகமா. 2 தீமோத்தி 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், இங்கதான் நம்ம சத்தியத்துக்குள்ள வரும். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி, நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய உண்மையின்படி ஆசீர்வதிப்பார் என்றால் யாருமே இங்க இருக்க முடியாது. நானும் இந்த இடத்துல பிரசங்கம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய உண்மையற்ற தன்மையும் அவர் பொறுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பேலன்ஸ் இருக்கணும். நான் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் உண்மையிலவராக இருக்கிறாரு. ஆனால் நான் தொடர்ந்து எப்படிதான் இருப்பேன்? மோசமானவனா இருப்பேன், பொய் சொல்லின்னு இருப்பேன், அடாவடி பண்ணுவேன், அட்டுழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கும் அவருக்கும் உறவு என்ன செய்யும்? துண்டிக்கப்படும். ஆனால் அந்த கிருபையை யோசிக்கணும். நான் உண்மை இல்லைனாலும் என்னை உண்மையில் வர ஆசீர்வதிக்கிறாரே சொல்லி நாம் தொடர்ந்து அந்த உண்மையை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு மேல் வைத்த திட்டம் மாறாதது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எனக்கு இந்த உள்ளத்துல தெளிவா வைத்தார். இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான காரியம். பிள்ளையாமே, நீ அதை ஒன்றும் செய்ய முடியாது. So his blessings are not based on my situation or not based on my action. என்னுடைய செயலோ என்னுடைய சூழ்நிலையோ நான் நடந்துக்கிற விதத்தை வைத்து அவர் ஆசீர்வதிக்க போவதில்லை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ இப்படி நடந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு நாம் பல ஆசீர்வாதங்களை என்ன செய்திருக்க முடியாது?
பெற்றிருக்க முடியாது. அது காரணம் என்னன்னா, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. அது எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. ஏன் போதகரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ண. அதுதான் பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்றான், அதை நான் என்ன செய்ய முடியாது. ஆமா, அவர் ஆசீர்வதிக்கிறாருப்பா. குறுக்கில் தடுக்கிறதுக்கு நான் யார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், இனி இந்த உலகத்தை எதால் அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் என்ன செய்ய மாட்டேன். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் தலைமுறையில் எப்போதெல்லாம் பேசினாரோ, நான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து எத்தனையோ முறை இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்க தீர்மானித்தாலும் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் கிருபையாய் இருந்த தேவன். ஹல்லேலூயா. அது அன்சேஞ்சிங் லவ் அண்ட் கம்பேஷன். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை அவர் தம்முடைய அன்பினாலே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஸோ அவருடைய நேச்சர் அது என்ன பார்த்தீங்கன்னா, அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனை பார்த்தா எப்படி சொல்லுவோன்னா, அவர் ஒரு கொலைகாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எல்லாரும் அழிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் செய்யலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தான் அவர் ரொம்ப கிருபையும் இரக்கம் உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பொறுமையாக இல்லைன்னா என்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க, அழிந்து போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவர்களை நடத்தி வந்தார். ஆமீன் சொல்லாமா? ஒரு சபையை துன்படுத்த சவுல் என்ன செய்கிறார், நிருபங்களை வாங்கி கொண்டான். ஆனால் அநாதி தீர்மானத்தில் இந்த முழு மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்த தேவன் சடுதியிலே தமஸ்கு போகிற வழியிலே அவனை சந்தித்து அவனை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதியாகமம் 15 ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் 400 வருஷம் அடிமையா இருப்பீங்க, பின்பு என்ன செய்வீங்க, விடுதலை. அவன் சொன்ன வாக்கு தத்தத்தை கரெக்டாக யாத்திராகமம் 14:15 கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு சொன்ன வாக்கு தத்தம்? ஆபிரகாம். அவனுக்கும் அந்த சந்ததிக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. பின்பு ஆபிரகாமை ஆதியாகமம் 12 அழைத்து, இதோ உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பார்த்தா ஒரு பிள்ளை கூட அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் மூலமாக இன்னைக்கு ஏராளமான ஜாதிகளை, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கும் அவர் நிறைவேறி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு உடன்படிக்கை பண்ணதை நிறைவேற்றார், யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணதை நிறைவேற்றுகிறார். ஏசாயாவிடம் சொன்னார், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருக்கு என்னது, இம்மானுவேல் என்று பேர். ஆமா, அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார், இதோ கடைசி நாட்களில் இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பெந்தெக்கோஸ்தே நாளிலே அது அப்படியே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். தூங்குறவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலிலேயராகிய மனுஷரே, மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களுக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ தீர்க்கதரிசனம் நிறைவேறு என்றால் இதையும் சீக்கிரம் நிறைவேறுகிற காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. அடுத்தது, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆபிரகாம் என்னதான் அவன் பாவம் செய்தாலும் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் என்ன செய்யறாரு? அவசரப்பட்டு ஆகாரம் சேர்த்து கொண்டான்னு சொல்லி அவர் சொன்னது அவர் என்ன செய்யல? மாத்தல.
ஸோ காட் டஸ் நாட் சேஞ்ச் இஸ் மைண்ட். நிறைய இடத்துல மனம் மாறி இருக்கிறார். எப்போ மனம் மாறி இருக்கிறார்? மனம் திரும்பினாலே அவர் மனம் மாறினார். ஹல்லேலூயா. நினிவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதனால மனம் மாறினார். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டமிட்ட பிறகு நான் எவ்வளோ கோணலான பாதையில் போனாலும் என்னை எப்படியாவது நேர்வழியில் கொண்டு வந்து தாம் சொன்னதை நிறைவேற்ற அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இயல்பாய் இருக்கிறது. அதான் சொல்லப்படுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அடுத்து மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் ஆமா, அவர் வசனித்தும் ஆமா, அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொன்னா அவர் வாக்களித்தும் நிறைவேற்றாதிருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்களித்தும், உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் பக்கத்தில் நல்ல கரங்களை பிடிச்சு தூக்கத்தை கலைச்சிருங்க பார்க்கலாம். உங்களுக்கு வாக்கு பண்ணதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், உண்மையாகவே உங்களை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. 2:45 மணிக்கு அருமையாய் வசனத்தை கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதை கண்டிப்பாக என்ன செய்வார்? அப்படியே அந்த வசனத்தை கண்டிப்பாக போட, ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். எங்கே பயணிச்சிட்டோம்? அப்போஸ்தலர் 27:25. ஒரு கைதியா பவுல் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். பலத்த காற்று அடிக்கும். எப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறதோ உங்க வாழ்க்கையில பலத்த காற்று அடிக்கப்படும். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொல்லும் போது சந்தோஷமா இருந்தது. இப்போது உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஒரு புயல் அடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவ நீதி. ஹல்லேலூயா. புயல் அடிக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? புயலுக்கு பின் என்ன சொல்லுவாங்க? அமைதி. ஸோ 3 காரியமா பிரிக்கிறார். பிஃபோர் த ஸ்டார்ம், புயலுக்கு முன்பாக பவுலின் நிலைமை என்ன? அப்போஸ்தலரின் புத்தகம் 27:10 மனுஷரே 9வது வசனம் பின்பகுதி பாருங்க. பவுல் அவர்களை நோக்கி, பவுல் தான் பேசுறார். இதை புரிஞ்சுங்க. பவுல் ஒரு கைதியா போறார். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நல்லா கவனிச்சுங்க. ஒரு புயல் அடிக்கும் போது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், அவனுடைய ஆட்டம், அவனுடைய விசுவாசம் ஒரு ஆட்டம் காணும். கர்த்தருடைய வார்த்தை வராத வரைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வராத வரைக்கும், மாம்சத்திலே அவன் எடுக்கிற முடிவு என்ன? டே, சரக்குக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லடா, கப்பலுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, நம்ம உயிருக்கும் என்னதான் பிரச்சனைன்னு யாரையும் சொல்றா? சொல்லுங்க, பவுல் சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா அப்படி சொன்னவன் சில அதிகாரங்களுக்கு முன்பாக ஆண்டவன் அவனோடு பேசின வார்த்தையை தொடர்ந்து பிரச்சனையில் வேலையில் அவனை யோசித்து பார்க்கிறான். 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். 23:11. அந்த ராத்திரி கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பவுல் கப்பலிலே பிரயாணம் செய்து கைதியாக ரோம் நகரிலே கொண்டு போய் விட வேண்டும். ஆண்டவர் திட்டமாய் சொல்லிவிட்டார், நீ எருசலேமை மாத்திரம் எனக்காக ஊழியம் செய்ய போவதில்லை, எங்க போய் ஊழியம் செய்ய போற? ஆனா இவன் கப்பல போகும்போது காத்தடிச்சோட புயல் வந்தோடே சொல்லிட்டா நம்ம உயிருக்கு என்ன வந்துருச்சு? சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நல்ல அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்தியிருப்பார், இவன் வாழ்க்கையில கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி இருப்பார். அதுக்கு நேராக தான் போயின்னு இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை, புயல் வந்து அடித்த உடனே நம்முடைய எண்ணங்கள் சிதற ஆரம்பித்து நாம் சொல்லிவிடுவோம், இதோடு என் ஜீவன் முடிக்கிறது, ஒருவேளை இதோட என் கதை காலியாகுது, இதுக்கு மேல வேற சாப்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மாம்சம் என்ன செய்யும்? சொல்லும். ஆனால் நான் நினைத்துக்கொள்ள வேண்டும், அவர் காட் சோவனிட்டின்னுவாங்க, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. சகலமும் அவர் கருத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா.
இப்போ புயல் அடிக்க ஆரம்பித்தோடனே, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் புயலுக்கு என்ன செய்யறாங்க? பேர் வைக்கிறாங்க. சமீபத்தில் வந்த புயலுக்கு என்ன பேரு? பெண்களா? எது? பெண்கள். அது மாதிரி. ஆனா வேதாகம காலத்தில் என்ன வைத்து வைத்தார்கள்? பேர் வைத்தார்கள். இவர்கள் போன கப்பலிலே ஒரு புயல் அடிக்கிறது. அந்த புயலுக்கு பேர் என்ன? கண்டுபிடிக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். சொல்லுங்க. எத்தனாவது வசனம்? 16 14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னது? யூரோ கிளிதோன் என்னும் கருங்காற்று. அந்த புயலுக்கு பேர் என்ன? யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிட்டு. இப்பதான் புயல் ஆரம்பிக்குது. புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பவுல் சொல்லிட்டா நமக்கு என்ன வந்துருச்சு? சில பேர் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நம்ம காலி. இன்னும் என்ன ஆரம்பிக்கவே இல்லை, புயல் அடிக்கவே இல்லை. இந்த 14வது வசனத்துல தான் புயலே ஆரம்பிக்குது. ஆனா தலைவர் 10வது வசனத்துல என்ன சொல்லிட்டாரு? நமக்கு ஜீவனுக்குலாம் என்னது? ஆமா, இப்ப சொன்னபடி என்ன ஆரம்பிச்சிச்சு? புயல் ஆரம்பிச்சிச்சு. 20வது வசனத்துல அவர் சொல்றாரு இல்லைங்களா, அநேக நாளாய் சூரியனாவது மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை. ஆமா, தலைவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம சாப்டர் இதோட க்ளோஸ். ஒருவேளை வருகிற வருஷத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். ஆனா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, நீ ரோமாவிலும் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்னதை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனா நடக்கிற சூழலை பார்த்தா காலின் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படலாம். போஜனம் பண்ணாம இருக்கிறாங்க, மறுபடியும் அவன் பேச வரான். 21வது வசனத்துல, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திறமனதாயிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? கப்பல் சேதமும் வரும், சரக்கு சேதமும் வரும், ஜீவனுக்கும் என்ன உண்டு? ஆபத்து வரும். நான் புயல் அடிக்க ஆரம்பிச்சோன்னே கதையை மாத்திட்டான். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும் போது அவங்க விசுவாச வார்த்தை கர்த்தர் அதிகப்படுத்தி விட்டுருவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னாங்க. எங்கள் சகோதரி பிள்ளையை சொல்கிறாங்க, எங்களுக்கே தெரியாதது, அந்த பிள்ளை உயிரோடு இருக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆட்டில் ப்ராப்ளம் என்னவோ சொல்கிறாங்க. எத்தனை மாதம் ஆகுது? 6 மாதம் ஆகுது. எனக்கு தெரியும். அன்றைக்கி பார்த்து சொல்கிறேன், பிறந்தலேருந்து சொல்லுங்கிறாங்களா டாக்டர் இந்த பிள்ளை உயிரோடு இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க, 3வது ஆள் இந்த பிள்ளை வளரும், ஊழியக்காரனாக மாறுவா, என் சபைக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார் என்று கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் வசனத்தும் செய்யாத இருப்பார். ஹல்லேலூயா. நாட்கள் ஆகலாம், ஆனால் கர்த்தர் அதை செய்வார். அதை இந்த இடத்துல சொல்றாரு, கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு ஒருவனுக்கும் சேதம் வராது சொல்லிட்டு இருக்குங்களா, அவன் நிமித்தம் தயவு பண்றாரு. 24 பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதரானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு பண்ணினார். அடுத்ததான் நம்ம வாக்குத்தத்த மனுஷ வசனம், ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு நடக்கும் என்று தேவனிடத்தில் ஆகிலும் ஒரு தீவில் விழணும். அதில் ஒரு பிரச்சனையை சொல்றான். ஆனா அவனுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் என்ன? கப்பல் சேதம் வரும், ஆனா ஒரு பிராணனும் என்ன செய்யாது, சாக மாட்டேன். ஏன்னா உனக்கு உன் நிமித்தம் இந்த கப்பல் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நம் நிமித்தம் இந்த சுத்தி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா.
தெய்வ பிள்ளைகள் வித்து கர்த்தர் இந்தியாவை காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற என்னோடு கூட சேர்ந்து உங்க மனதில் கை வைத்து சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாக்கெட் வாக்குத்தத்தம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வசனத்தை அதை பைபிளுக்குள்ள வச்சிருங்க. நீங்க எப்பெல்லாம் திருப்புறீங்களோ இந்த வாக்குத்தத்தை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு கொண்ட வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்ல என்ன கிடையாது, ஒரு மனிதன் அல்ல. எதெல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்வதற்கு கர்த்தர் தீவிரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொன்னது அப்படியே நிறைவேறுவதை பாருங்க. 42வது வசனத்திலிருந்து 43, 100க்கு அதிபடி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். கடைசி வசனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை செய்தார்கள். சத்தம் அல்லே சொல்லாமா? ஒரு ஜீவனும் கூட சேதம் அடையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், புயலுக்கு முன்பாக அவருடைய கண்ட்ரோலை நம்ம பார்க்கலாம். புயலில் தேவ பிரசன்ஸும் தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய வழி நடத்தலும் புயலுக்கு பண்பாக அவர் விடுதலை ஆக்குவதையும் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் விடுதலை ஆக்குவது மாத்திரம் அல்ல, இப்போ கப்பலில் புயல் அடித்து அதோட வெயிட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இருக்கிற எல்லா சரக்கு என்ன பண்ணிட்டாங்க? கீழே போட்டாங்க. சில பிரச்சனை நம்ம இப்போ பல நஷ்டம் ஆகிடும். அவர் சொன்னதை மாத்திரம் நிறைவேற்ற மாட்டார், நம்ம எழுந்து போனதையும் அவர் ரெட்டத்தடியாய் அவர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 28ஆம் வசனம் 10வது வசனம் பாருங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷனை, அவங்களுக்கு தேவையானதை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தூக்கி போட்டதெல்லாம் திருப்பி கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. விசுவாசம் சொல்றீங்களா? நான் இழந்ததை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. என்னெல்லாம் நஷ்டமடைந்த கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லப்பட்ட பிரகாரமே என் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. 5 காரியங்களை நிறைவில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனை நம்பிக்கை கொள்வதில் தேவன் எல்லாவற்றிலும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் வழி நடத்துவதை பாருங்க. ஹல்லேலூயா. புயல் மத்தியில தேவ பிரசன்னத்தை எதிர்பாருங்க. தேவ வழி நடத்தலை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ திட்டம் என்ன? இப்போ கடைசி வசனம் 23:20. அந்த ஃப்ளோ புரியுதா உங்களுக்கு? முதல் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொன்னா செய்வார். யாருடைய வாழ்க்கையில செய்தாரு? பவுலோட வாழ்க்கையில செய்கிறார். இப்போ நமக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஹல்லேலூயா. இதோ உங்க ஊழியக்காரன் சபையை ஆசீர்வதிக்க கர்த்தர் 2025 கட்டளை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை பொறுப்பேற்று பல வருஷங்கள் ஆனாலும் இந்த பிளெஸ்ஸிங்கு இந்த காரியெல்லாம் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். சின்ன வயதிலே பொறுப்பேற்றதுனால அந்த ஆசீர்வாதம் கூறல எனக்கு ஒரு நெருடல் இருக்கும். நம்ம சின்ன பையனாக இருக்கோம், நம்ம எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு மெய்ப்பர் கான்ஃபரன்ஸ் போனேன். அதுக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அப்போது மெய்ப்பர்களுடைய ஸ்தானம் என்ன, மெய்ப்பர்களுடைய முக்கியத்துவம் என்ன, 5 விதமான ஊழியத்தில் மெய்ப்பர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்கேயோ ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு போதகர் வந்து அதை காட்டார். அப்போது தான் எனக்கு ஆண்டவர் ஆவி என்னை தெளிவாக உணர்த்தினார். ஒரு மெய்ப்பனை வைத்து கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆசீர்வதித்து ஜெபிப்பது, ஆசீர்வதிக்க கூடாதுன்னு இல்லை, அது ஒரு சின்ன நெருடல். நம்ம ஆசீர்வதிச்சா நம்ம சின்ன வயசாக இருக்கணும், அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி. ஆனால் அந்த ஒரு செமினார் போகும்போது கர்த்தர் என்னை அதுக்காகவே கொண்டு போனார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதித்தால் சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ என்ன சொல்லுகிறாயோ அது ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும் என்ற தைரியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தைரியமாக மற்றவங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபிக்க கர்த்தர் என்னை பழக வைத்தார். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் அது 2 மாசத்துல. இந்த கடைசி நேரத்தில் தான் இந்த வசனத்தை ஆட் பண்ணேன். இந்த வாக்குத்தத்தம் சரியாயிடுச்சு. 10 இந்த 2 வசனம் போட்டேன். திருப்பி ஆவியான எனக்கு திட்டமா இந்த 20வது வசனத்தை காமிக்கிறார். ஏதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளையிட்டேன். ஆரோனும் மோசையும் ஆசீர்வாதம் கூறுவார்கள், ஆனா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா தேவன் அதை ஒரு மனுஷன் மூலமாக, ஆரோன் சந்ததி மூலமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மெய்ப்பன் மூலமாக அது சபையில அதை நிறைவேற்ற விரும்புகிறார். நிறைய இடத்துல போகும்போது புதிய ஆத்மா சின்ன பிள்ளை ஜெபிங்க சொல்லுவாங்க, முழங்கால் படிடுவாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அப்போல்லாம் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கும். நம்ம எப்படி போய் ஆசீர்வதிக்குது, நம்ம ஒரு சின்ன பிள்ளைன்னு. அதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ஒரு மெய்ப்பனுடைய வேலை, நீ ஆசீர்வதிக்கும் போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே பிலேயாம் சொல்லுகிறார், இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை எந்த ஊழியக்காரனும் என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. எந்த மனுஷனும் திருப்ப முடியாது. ஆமீன் சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த உங்களை என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் குறித்து நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் அன்கண்டிஷனல் பிளெஸிங். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிபந்தனையற்ற ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. அந்த நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யும் அப்படி என்றால், நான் செய்கிற ஆக்ஷனோ, நான் செய்கிற செய்கையோ, இல்லை என் சூழ்நிலையின்படி நான் எப்படி நடக்கிறேனோ அதை கொண்டு அவர் ஆசீர்வதிக்க போவதில், தாயின் கருவிலே தோன்றும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால நான் பாவம் செய்யலாமா? கூடாது. அதனால உண்மையிலெல்லாம் இருக்கலாமா? கூடாது. ஆனால் அந்த காரியங்களை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போவதில்லை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நினைத்து பாவம் செய்யாமலும் உண்மை இல்லாதவர்களாய் நாம் இல்லாமல் கர்த்தருக்கு பயபக்தியாய் இருப்போம். ஆமீன் சொல்லலாமா? நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நமக்கு வந்த உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் நாட் பிகாஸ் அவர் ஆக்ஷன். நான் சரியா நடந்து கொண்டேன், நான் இப்படி இதெல்லாம் வாழ்ந்தேன், இப்படி ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ தசமாக கொடுத்தேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி யாராவது சொல்ல முடியுமா அதனால தான் இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றேன்னு? கண்டிப்பாக அதை காட்டிலும் நாம் செய்த குறைகள் என்ன செய்யும்? அதான் தான் சொல்ல, இட் இஸ் அன்கண்டிஷனல் பிளெஸிங். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் சொன்ன ஜெபத்தில் இந்த வருஷத்துல நீங்க இன்னும் வேத வார்த்தைகளை ஆழமாய் படிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி. சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வர நாட்களிலே சபையின் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க சீஷத்துவ பயிற்சியில கலந்துக்கணும். சபையில நடக்கிற செயல் முறை, பிராக்டிக்கலான சில காரிய ஒழுங்குகளை நீங்க கலந்து கொள்ளணும். அடுத்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய்
ஒரு புதுப்பித்தலோ ஒரு எழுப்புதலோ உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுடைய விசுவாசம் அதிகமாக போகுது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வருஷத்துல நான் இன்னும் அறிகிற அறிவில் வளரணும், தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவில் வளரணும், வசனத்துடைய மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும், வசன என் வாழ்க்கையில பலமாய் கிரியை செய்யணும், அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக சக உறவுல கர்த்தர் அளவற்ற ஒரு ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல நம்ம கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லாமா? யாரெல்லாம் நீங்க கூட ஐக்கியம் இல்லாம இருந்தீங்களோ அவங்களோடு கர்த்தர் ஐக்கியமா இருக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றது, உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், சமாதானம் செய்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் கூட பேச முடியாத நினைச்சீங்களோ, யாரெல்லாம் கூட நீங்கள் சேர்ந்து வாழ முடியாத நினைச்சீங்களோ, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களாக இருக்கலாம், மாமியார் மருமகளாக இருக்கலாம், அவங்கள அந்த உறவுகளில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். விசுவாசிக்கிற சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் நல்ல உறவை கொடுக்க போகிறார், நல்ல ஐக்கியத்தை கொடுக்க போகிறார். வேலை ஸ்தலத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஐக்கியத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஐயோ இவங்களுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது, இவங்களுக்கு எனக்கு ஆகவே ஆகாது, இந்த இடத்தை விட்டு நான் போய் தான் ஆகணும், வேற வேலையை தான் பார்த்து போகணும்னு சொல்லி இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. எந்த இடத்துல உங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்ப என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலையும் வேலை ஸ்தலத்திலும் சபையிலும் நல்ல உறவு ஐக்கிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சபையில இருக்கிற எல்லா ஐக்கிய குலைச்சல்களை கர்த்தர் மாற்றி, யாரெல்லாம் பேச மாட்டாங்களோ, யாரெல்லாம் ஒன்று சேர மாட்டார்களோ, யாருக்கெல்லாம் விரோதமா இருக்கணும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களை எல்லாம் கர்த்தர் இணைக்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆச்சரியப்படுவோம், இவங்களா அப்படி ஒன்னா பேசுறாங்க, ஒருத்தருக்கு என்ன சொல்லுவாங்க, என்னது எலியும் பூனை மாதிரி இருந்தாங்களே, இப்ப இவங்களா இப்படி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது பாஸ், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஆமென் சொல்லாமா? தேவன் நினைத்தால் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் உறவுகளில் கர்த்தர் ஒரு ஐக்கியம், பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் சேர்ப்பார் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அடுத்தது பொருளாதார ஆசீர்வாதங்கள். நாம் ஏற்கனவே ஜெபித்தோம், வாடகை எல்லாம் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாகவே கொடுக்க கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில அனைவரும் தினக்கூலி இருக்கிறாங்க, வார சம்பளம் இருக்கிறாங்க, சரியான